நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதெல்லாம் உங்கள் கையில் வந்து சார். நீங்கள் ஐயோ எனக்கு போதும் சொல்கிற அளவுக்கு கடவுள் உங்களை பார்த்துப்பாரு. சொர்க்க வாசலில் எனக்கு என்ட்ரன்ஸ் கொடு, நான் வந்து சேர்ந்துறேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு விழுந்து கும்பிடுங்க. 7 ஜென்மத்துடைய பாவத்தை போக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் என்னைக்குன்னா ஏகாதசி வரக்கூடிய டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி வருது. ஏகாதசி திதி இது எப்படி செய்யணும்னு சொல்ற ப்ரொசீஜர். ஏகாதசி அன்னைக்கு காலையில எந்திரிச்சு சுத்தபத்தமா தலைக்கு தண்ணி ஊற்றி ஃபுல்லா குளிக்கணும். அன்று காலையில இருந்து நைட்டு வரைக்கும் முழுக்க முழுக்க ஓம் நமோ நாராயணாயன்னு மகாவிஷ்ணு மந்திரத்தை மாத்திரமே ஜபம் பண்ணணும். ஸோ பகல் முழுவதும் நாராயண மந்திரம் சொல்லி சாயந்தரம் வீட்டில் சாமியை கும்பிட்டு பெருமாளுக்கு நீங்கள் பூ பழம் தேங்காய் வெத்தலை பார்க்க வச்சு பெருமாள் ஃபோட்டோ இருந்தாலும் சரி, செலவு விக்கிரமம் இருந்தாலும் சரி, இல்லை சாலகிராமம் இருந்தாலும் பெருமாளாக நினச்சி பாவம் பண்ணி நைவேத்தியம் வச்சு கும்பிட்டுட்டு நைவேத்தியம் சாப்பிடக்கூடாது. ஓகே, அப்படியே நைட்டு ஃபுல்லாக மகாவிஷ்ணுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமம் பார்த்து படிங்க. இந்த கோவிலுக்கு போக முடிஞ்சா கோவிலுக்கு போய் அந்த வழிபாடுகளை கலந்துக்கிட்டு ஓம் நமோ நாராயண மந்திர ஜபம் பண்ணிட்டே வரணும். ஸோ ஏகாதசி திதி 30ஆம் தேதி முடிஞ்சு மறுநாள் துவாதசி திதி ஆரம்பிக்கும். நீங்கள் பல விதமான காய்கறிகளால் குழம்பு செய்து வாழை இலையில பெருமாளுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டு இது படையல் போட்டு ஐயா இதை சாப்பிடுங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், நான் செய்த 7 ஜென்மத்தில் நான் செய்த பாவம் என்னை விட்டு விலகணும், என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், நான் இந்த ஜென்மத்தோடு எனக்கு போதும், சொர்க்க வாசலில் எனக்கு என்ட்ரன்ஸ் கொடு, நான் வந்து சேர்ந்துறேன் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு விழுந்து கும்பிடுங்க. அந்த படையலை வச்சு கும்பிட்டதுக்கு அப்புறம் அந்த படையல் தான் உங்களுக்கு பிரசாதம். துவாதசிக்கு தூக்கமே இருக்கக்கூடாது. அதாவது ஏகாதசி தொடங்கி துவாதசி ஒரு நாள் முழுவதும் நீங்கள் அப்படியே அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணி பெருமாளை நினச்சி அவருக்கு சாயந்தரம் ஒரு பிரசாதம் வச்சு கும்பிட்டு அதையும் நீங்கள் பிரசாதமாக சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. இந்த 2 நாள் விரதம் சொல்கிறது ஈஸியாக சொல்லிட்டேன், அவ்வளோ டஃப், ரொம்ப கஷ்டம். அது மீறி செய்துட்டால் இருந்து பாருங்கள், நான் சொன்ன ப்ரொசீஜர் படி வாழ்க்கையுடைய மாற்றத்தை பாருங்கள். அதுக்கப்புறம் தானாக கொட்டும். நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதெல்லாம் உங்கள் கையில் வந்து சார். நீங்கள் ஐயோ எனக்கு போதும் சொல்கிற அளவுக்கு கடவுள் உங்களை பார்த்துப்பாரு. ஆனால் நீங்கள் போதுன்ற மனசு உங்களுக்கு வந்துடும். ஃபைனலாக ஐயா நான் உங்ககிட்ட வந்துட்டுன்னு நீங்கள் ஒரிஜினல் சொர்க்கவாசலையே தொடலாம்.